அடுத்ததாக இந்திய கம்யூனிஸ்டை சேர்ந்த முத்தரசன் இழைப்பிரிட்டாவிடம் பேசலாம். வணக்கம் சார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? வருங்க. மத்திய ஒப்புதல் வழங்குவது ஆச்சரியமே இல்லை. நடைமுறை சாத்தியமற்ற ஒரு திணிப்பை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொள்கிறது. ஒரே நாடு ஒரே நடைமுறை சாத்தியமே கிடையாது. அதற்கு சொல்லப்படுகிற காரணங்களும் பொருத்தமற்ற காரணங்கள். அதாவது அதிக செலவழிகிறது, அதிகாரிகள் எல்லாம் வளர்ச்சி பணிகளில் ஈடுபட முடியாமல் தேவையிலேயே பங்கு பெற்று வருகிறார் என்று சொல்லப்படுகிற காரணமும் ஏற்புடைய காரணங்கள் அல்ல. நாடாளுமன்ற தேவையிலேயே பல கட்டங்களாக தான் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் பல மாநிலங்களில் பல கட்டமாக தான் நடத்தப்படுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் கிடையாது. நோக்கம் வேறு. சாத்தியமில்லை என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். தெரிந்தும் ஏன் இதை செய்கிறார் என்று கேட்டால், இந்த நாட்டை ஒரு அதிபர் ஆட்சி முறைக்கு கொண்டு வருவதற்குள்ள ஒரு கடுமையான முயற்சியை மேற்கொள்கிறார்கள். இது என்பது இப்படி செய்வது என்பது RSS அஜெண்டா. அந்த அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கு ஒன்றிய அரசாங்கம் RSS அரசியல் பிரிவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தனக்கு கிடைத்திருக்கிற இந்த அதிகார வாய்ப்பை பயன்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு தவறான முடிவை மேற்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறது. இந்த முயற்சி ஒருபோதும் வெற்றி பெறாது. வெற்றி பெற்றாலும் அதனால் எந்த பலனும் ஏற்பட போவதில்லை. ஆகவே நாட்டை ஒரு சர்வதிகார பாதையில் கொண்டு செல்ல, பாசிச கொள்கையை அமல்படுத்த, அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வர, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று திணிப்பதற்கான முயற்சியை RSS மேற்கொள்கிற முயற்சியை பாஜக அமல்படுத்த கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. இந்த முயற்சி ஒருபோதும் வெற்றி பெறாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதை வன்மையாக கண்டிக்கிறது. இணைப்பில் இருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார்.